அனைவருக்கும் வணக்கம்ங்க. இது பொள்ளாச்சி விவசாய யூடியூப் சேனலோட தினசரி தேங்காய் விலை நிலவர பதிவுங்க. தென்னைய வச்சா இளநீர், பிள்ளைய பெத்தா கண்ணீர் அப்படிங்கிற ஒரு பிரபலமான ஒரு பாடல் ஒன்று இருக்குதுங்க. என்னுடைய நினைவு சரியா இருந்தது அப்படின்னா இந்த படம் 1968 ரிலீஸ் ஆயிருக்கும். எங்க ஊரு ராஜா அப்படிங்கிற படம். திரு MS விஸ்வநாதன் ஐயா அவர்களோட இசையமைப்புல திரு கண்ணதாசன் அவர்களுடைய அற்புதமான வரிகள்லீங்க திரு TM சௌந்தரராஜன் ஐயா இந்த பாடலை பாடிப்பாங்க. அதாவது இந்த பாடலுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம பெத்த பிள்ளைகள் நாளைக்கு நம்மளுக்கு சோறு போடுறாங்களோ இல்லையோ, ஆனா நம்ம வச்ச தென்னை கண்டிப்பா உங்களுக்கு இளநீரோ தேங்காயோ கொடுத்து உங்களுக்கு பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய அர்த்தம். இது உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். எனக்கு இப்போ அந்த பாடல் தான் எனக்கு இப்போ இது ஞாபகத்துக்கு வருது. அப்போ எல்லாமே பாத்தீங்கன்னா தென்னையை வச்சா இளநீரா இருந்தது. ஆனா இப்போ இருக்கிற இந்த தேங்காய் மார்க்கெட் சிச்சுவேஷனை நம்ம கம்பேர் பண்ணல. தென்னையை வச்சா இளநீர் இல்ல வரமாட்டேங்குது, தென்னையை வச்சா கண்ணீர் தான் வருது. ஏன்னா கொப்பரை பருப்போட விலை உங்களுக்கு இந்த 2 நாளாவே கொஞ்சம் சரிவை நோக்கி தான் போயிட்டு இருக்குதுங்க. விவசாயிகள் நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமாவே இருக்கு. அது போல உங்களுக்கு வியாபாரிகள் மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிரமமா தான் பாக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்ப சமீபத்திலையும் கூட MSP அதாவது குறைஞ்சபட்ச ஆதார விலை உயர்த்தி இருக்கிறாங்க. 2025 ஆண்டை பொறுத்த வரைக்கும் மில்லிங் கொப்பரை ஒரு குவிண்டாலுக்கு 11,582 ரூபா இருந்துச்சு. இப்போ புதிய விலைப்பட்டியல் 2026 ஆண்டுக்கு 12,027 ரூபாயா நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இது குவிண்டாலுக்கு 445 ரூபா விலை ஏறி இருக்கு. அதே போல பால் கொப்பரா மொட்டு கொப்பரைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இது 2025 ஆண்டுக்கு பர் குவிண்டால் 12,100 ரூபாயா இருந்துச்சு. இப்போ புதிய விலைப்பட்டியல் 2026 ஆண்டுக்கு ஒரு குவிண்டால் 12,500 ரூபாயா நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இது குவிண்டாலுக்கு 400 ரூபா விலை ஏறி இருக்குங்க. என்னதான் MSP குறைஞ்சபட்ச ஆதார விலை இப்போ 445 ரூபாயும் 400 ரூபாயும் குவிண்டாலுக்கு இப்போ ஏறி இருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு வெளி சந்தை ஓப்பன் மார்க்கெட்ல கொப்பரையோட ரேட் இந்த MSP கம்பேர் பண்ணையில உங்களுக்கு அதிகமா தான் இருக்குது. அதனால நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, என்னதான் MSP ரேட் அதிகமா இருக்கு அப்படின்னாலும் இது விவசாயிகளுக்கு ஒரு போதுமான அதிகபட்ச விலையா இருக்கும்னா அது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனா இப்ப இந்த கடந்த 2 நாளாவும் பாத்தீங்கன்னா இந்த ஓப்பன் மார்க்கெட் வெளி சந்தையில கொப்பரையோட விலை கணிசமா குறைஞ்சிட்டு வருதுங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இந்த ஒரு 1 மந்த் 2 மந்த்துக்கு முன்னாடி கொப்பரையோட விலை அதிகபட்ச உச்ச விலை 245 ரூபா வரைக்கும் உங்களுக்கு போச்சு. ஆனா இப்போ உங்களுக்கு கணிசமா அப்படியே குறைஞ்சிட்டே வருது. அது இந்த 2 நாளா பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியாயிட்டு வருதுங்க. இப்போ இருக்கிற பொருளாதார வளர்ச்சியிலிங்க என்ன விலை இன்னைக்கு ஏறாம இருக்கு. இன்னைக்கு ஒரு விவசாயியா நம்ம திங்க் பண்ணி பாக்குறோம் அப்படின்னா, ஆள் கூலி உங்களுக்கு ஏறிடுச்சுங்க, தேங்காய் பறிக்கிற கூலி ஏறிடுச்சு, டிராக்டரோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் உங்களுக்கு ஏறிடுச்சுங்க. இன்னைக்கு உழவு கூலி அதிகமாயிடுச்சு, அந்த டிராக்டருக்கு ஊற்றுற டீசலோட விலை அதிகமாயிடுச்சு. இன்னைக்கு தென்னை மரத்துக்கு போய் இன்னைக்கு யூரியா எடுக்கிறோம், பொட்டாஸ் எடுக்கிறோம், சூப்பர் எடுக்கிறோம் அப்படின்னா அதோட ரேட் இன்னைக்கு வருஷம் அதிகமாயிட்டு இருக்குதுங்க. வேற ஃபெர்டிலைசர்ஸோட உரம் அதிகமாகுது. ஸோ இவ்வளவும் அதிகமாகல ஏன் விவசாயி உற்பத்தி பண்ற அந்த கொப்பரை பருப்பு மட்டும் விலை அதிகமாக மாட்டேது, கம்மியாயிட்டு வருது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, என்னோட தனிப்பட்ட கருத்துங்க, இறக்குமதியை கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம். இறக்குமதியை கட்டுப்படுத்தி நியாய விலை கடைகளில் தேங்காய் எண்ணெய் நம்ம விநியோகம் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா கொப்பரையோட விலை கொஞ்சம் அதிகமாகறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எப்படியோ நம்ம நாட்டோட முதுகெலும்பு அப்படிங்கிறது விவசாயம். விவசாயியும் நல்லா இருந்தா தான் நாடு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி பாதை நோக்கி போகுமுங்க. ஏன்னா நம்ம இன்னைக்கு என்னதான் ஒரு IT ஃபீல்ட்ல இருக்கிறோம், நம்ம இன்னைக்கு என்னதான் ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னாலும், நம்ம நல்லா என்னதான் சம்பாதிக்கிறோம் அப்படின்னாலும், உணவு நம்ம உட்கொள்ற உணவு நம்மளுக்கு 3 வேளை சராசரியா நல்லா கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு விவசாயி நல்லா இருக்கணும், விவசாயம் நல்லா இருக்கணுங்க. ஸோ அதுக்கு நம்ம முக்கியமா நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஸோ இன்னைக்கு எவ்வளவு கொப்பரையில கம்மியா இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவா இந்த வீடியோல பாத்திரலாம். அதுக்கு முன்னாடி தேங்காய் மட்டையோட ரேட் பாத்திரலாங்க. கருப்பு மட்டை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நேம மார்க்கெட் 1000 பீஸ் 3,200 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. பச்சை மட்டை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நேம மார்க்கெட் 1000 பீஸ் 3,500 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்ததான் தேங்காய் தொட்டியோட நிலவரம் பார்த்துடலாங்க. காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் 31,000 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. பொள்ளாச்சி நேம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் 31,000 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்ததா தேங்காய் தொட்டி கரியோட நிலவரம் பார்த்துடலாங்க. காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் 88,000 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. பொள்ளாச்சி நேம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் 88,000 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்ததா ஈக்குமாரோட நிலவரம் பார்த்துடலாங்க. ஈக்குமாரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 கிரேட் இருக்கு. அதுல கிரேட் 1 பொள்ளாச்சி நேம மார்க்கெட் 1 கிலோ 38 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. கிரேட் 2 பொள்ளாச்சி நேம மார்க்கெட் 1 கிலோ 37 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. நார்மல் கிரேட் பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நேம மார்க்கெட் 1 கிலோ 24 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்ததா இளநீரோட நிலவரம் பார்த்துடலாங்க. பச்சை இளநீர் பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நேம மார்க்கெட் ஒரு பீஸ் 23 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. ஆனமலை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு பீஸ் 23 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்ததா கோகோ பித்தோட நிலவரம் பார்த்துடலாங்க. பித்து பிளாக் லோ ஈசி ஜென்ரல் எக்ஸ்போர்ட் 1 கிலோ 51 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. பித்து பிளாக் ஹை ஈசி ஜென்ரல் எக்ஸ்போர்ட் 1 கிலோ 37 ரூபா 50 பைசா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்ததா மஞ்சி கயிரோட நிலவரம் பார்த்துடலாங்க. கோகோ ஃபைபர் ரோப்பை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் 1 கிலோ 24 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. 2 ப்ளை ஆன் ஒயிட் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் 1 கிலோ 43 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. 2 ப்ளை ஆன் பிரவுன் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் 1 கிலோ 40 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்ததா தேங்காய் மஞ்சியோட நிலவரம் பார்த்துடலாங்க. பிரவுன் ஃபைபர் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் 30 கிலோ 470 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. ஒயிட் ஃபைபர் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் 30 கிலோ 470 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. பிரவுன் பெஸ்ட் ஃபைபர் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் 30 கிலோ 500 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. ஒயிட் பெஸ்ட் ஃபைபர் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் 30 கிலோ
750 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. அடுத்ததா தேங்காய் புண்ணாக்கோட நிலவரம் பார்த்துடலாங்க. காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 1 கிலோ 37 ரூபா 16 பைசா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. அடுத்ததா தேங்காய் பவுடரோட நிலவரம் பார்த்துடலாங்க. காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 1 கிலோ 260 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. அடுத்ததா கோகோ ஹஸ்க் சிப்ஸோட நிலவரம் வந்து பார்த்துடலாங்க. சிப்ஸ் ஹை ஈசி பொள்ளாச்சி நேம மார்க்கெட் 1 கிலோ 23 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. சிப்ஸ் லோ ஈசி பொள்ளாச்சி நேம மார்க்கெட் 1 கிலோ 34 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. சரி, இப்போ கொப்பரை பருப்போட நிலவரம் பார்த்துடலாங்க. எடிபிள் கொப்பரை பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் 1 கிலோ 193 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. இது கிலோவுக்கு 1 ரூபா விலை கம்மியாயிருக்கு. அடுத்ததா மில்லிங் கொப்பரையோட நிலவரம் பார்த்துடலாங்க. காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 1 கிலோ 181 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. இது கிலோவுக்கு 4 ரூபா இன்னைக்கு விலை கம்மியாயிருக்கு. அதே போல பொள்ளாச்சி நேம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 1 கிலோ 180 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. இதுவும் கிலோவுக்கு 4 ரூபா விலை கம்மியாயிருக்கு. மேரிகோ மார்க்கெட் நிலவரம் 1 கிலோ 199 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. கேரளா கெராஃபெட் மார்க்கெட் நிலவரம் 1 கிலோ 213 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. மில்லிங் கொப்பரை நார்மல் கிரேட பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் 1 கிலோ 178 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. இது கிலோவுக்கு 4 ரூபா விலை கம்மியாயிருக்கு. அதே போல பொள்ளாச்சி நேம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 1 கிலோ 177 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. இதுவும் கிலோவுக்கு 4 ரூபா விலை கம்மியாயிருக்கு. அடுத்ததா தேங்காயோட நிலவரம் பார்த்துடலாங்க. கருப்பு காயை பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் 1 டன் 65,000 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. பொள்ளாச்சி நேம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 1 டன் 65,000 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. உடுமலைப்பேட்டை மார்க்கெட் நிலவரம் 1 டன் 64,500 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. பச்சைக்காய் நிலவரங்க. காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 1 டன் 60,000 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. பொள்ளாச்சி நேம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 1 டன் 60,000 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. உடுமலைப்பேட்டை மார்க்கெட் நிலவரம் 1 டன் 59,500 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. இந்த மாதிரி தினசரி தேங்காய் விலை நிலவரத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பொள்ளாச்சி விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.